years மேலே ஆச்சு நான் என்னோட கோடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி. என் நெட்ஒர்க்கில் இருக்க நிறைய பேர் 15 years 20 years எல்லாம் கூட கோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் 1 CR சேலரிலாம் கூட வாங்கிட்டு இருக்காங்க. பட் நான் இது எல்லாத்துலேயுமே காமனாக அப்சர்வ் பண்ண சில விஷயம் என்ன தெரியுமா, இவங்க எல்லார்கிட்டையுமே சில காமன் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ் தான் இவங்களை இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அந்த ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் மீன் ஆண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கோடிங் வந்து ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இன்ஃபேக்ட் வந்து கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் காரணம் கிடையாது, இன்ஸ்டட் லேக் ஆஃப் டைரக்ஷன் தான் வந்து காரணமாக இருக்கு. அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணாலே நம்மளால ஈஸியாக வந்து கோடிங்கை மாஸ்டர் பண்ணிட முடியும். அண்ட் நான் பேசின எல்லாருமே இன்க்ளூடிங் மீ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ப்ராப்ளமே இந்த லேக் ஆஃப் டைரக்ஷன் தான். அண்ட் இந்த லேக் ஆஃப் டைரக்ஷனை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் யூசிங் சீட் ஷீட். ஸோ இந்த சீட் ஷீட் வந்து பேசிக்லி எனக்கு வந்து சீட் ஷீட்டாக இருந்தது வந்து இந்த லீட் கோடில் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் லீட் கோட் அப்படிங்கிற இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்து இருந்தது. இது வந்து நான் என்னோட அமேசானில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் எனக்கு வந்து இந்த சீட் ஷீட் பற்றி தெரிஞ்சது. ஸோ பேசிக்லி அவருக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு சீட் ஷீட்டாக இருந்திருக்கு. பட் இந்த சீட் ஷீட்டு நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிட முடியாது. இன்ஃபேக்ட் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஸ்ட்ரைவரோட சீட் ஷீட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று, இன்டர்வியூ ஷீட் பேசிக்லி. அண்ட் லவ் பாபரோட ஷீட் ஒன்று இருக்குது. பட் இது எல்லாமே அவங்களுக்கு என்ன ஒர்க் ஆச்சோ அதை தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஷீட் கூட வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதில். ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு சீட் ஷீட்டை நம்ம உருவாக்கணும். அண்ட் அது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே காமனாக வந்து சில பேட்டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற காமனாக பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை சால்வ் பண்ணணும் அட் த எண்ட் ஆஃப் த டே. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சது கதை. யூ வில் பி ரெடி டு கோ ராக் எனி ஹை பேயிங் இன்டர்வியூஸ். ஸோ இப்போ இந்த சீட் ஷீட், இந்த 3 சீட் ஷீட்டை வச்சு நானே எனக்குன்னு ஒரு சீட் ஷீட்டை ரெடி பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 350 ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சீட் ஷீட் ரெடி பண்ணேன். அண்ட் அந்த சீட் ஷீட்டில் டெய்லி வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் 10 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் சில டேஸ்லலாம் வந்து ஒரு 12-13 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரே நாள்லலாம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ வந்து நம்ம டீப்பாக வந்து இறங்கிடுவோம் ஒன்ஸ் யூ ஹாவ் த ப்ராப்பர் டைரக்ஷன். எல்லாருமே வந்து இந்த ஒரு நல்ல பேயிங் ஜாப்ல போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பரான டைரக்ஷனை பிளான் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்து முடிச்சிடுறாங்க. தே ஆர் ஏபிள் டு கிராக் த இன்டர்வியூ. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப்பாக இருக்கும். ஹேவ் யுவர் சீட் ஷீட். அண்ட் இந்த சீட் ஷீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நான் இந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஓன் சீட் ஷீட் ரெடி பண்ணலாம். இன்ஃபேக்ட் இல்லை உங்களுக்கு நான் ரெடி பண்ண சீட் ஷீட் வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஐ கிவ் யூ மை சீட் ஷீட். ட்ரிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ரோலுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர டேட்டா வளர போகுது அண்ட் டேட்டா சயின்ஸ் ரோல்ஸ்க்கான டிமாண்டும் வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ ஹேவ் அ குட் ஆப்ஷன் ஃபார் யூ விச் இஸ் ஓடன் ஸ்கூல். அண்ட் ஏன் ஓடன் ஸ்கூல் அப்படின்னா தே ஹேவ் இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம், 360-degree பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரூவன் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைடாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்யூம் பில்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க, லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசலாம். ஸோ அவங்க கெரியர் கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஹெட் பே த ஃபீஸ் அண்ட் கோ ஹெட் வித் கோர்ஸ். ஸ்க்ரீனில் தெரியாது தான் கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ். அண்ட் இது இல்லாமல் வந்து அவங்க 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லி பேர்ட் ஆஃபராக வந்து 100 சீட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு வந்து 10,000 rupees ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு அண்ட் 10 days ரீஃபண்ட் பாலிசியும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் வந்து 30th September வரைக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இவங்க கிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. அண்ட் நீங்கள் 5,000 பே பண்ணி உங்கள் சீட்டையும் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, டூ செக் இட் அவுட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, எல்லாருமே இன்க்ளூடிங் மீ வி ஃபாலோ அ சிஸ்டம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் இருக்கும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுறத நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட சிஸ்டமை நீங்களே கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலே எனக்கு செம்ம பயமாக இருக்கும். ஐயோ இது ஒன்றுமே புரியல, எப்படி இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் பியாண்ட் மை லெவல் அப்படின்னு வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஓகே, இப்போ எப்படி நான் வந்து என் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் ஒரு காமன் மேனாக வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ ஒரு பசில் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா அந்த பசில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும்ல, அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த பசில் எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிப்பீங்க. அதே தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். ப்ரோக்ராமிங் சைடே வந்து தள்ளி வச்சிடுவேன். ஒரு காமன் பர்சனா எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். உங்ககிட்ட வந்து ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ் வந்து லைனாக வந்து இருக்கு. அண்ட் இந்த 10 நம்பர் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுக்க போறேன். அந்த நம்பர் வந்து மேபி 6 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 6 வந்து ஏதோ ஒரு நம்பர். அண்ட் அந்த நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த 10 நம்பரை
ஆர் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட இந்த 10 நம்பர் இருக்கு, ஆர் வந்து 2 அப்படின்னு கொடுக்குற அப்படின்னா பேசிக்கலி உங்களோட நீங்க ரொட்டேட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரொட்டேட் பண்றப்போ இப்படி வரும், செகண்ட் டைம் நீங்க ரொட்டேட் பண்றப்போ இப்படி வரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். அதாவது 2 டைம்ஸ் ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன எப்படி இருக்க போதோ, இந்த 10 நம்பர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குமோ அதுதான் நீங்க வந்து சொல்லணும். அதுதான் வந்து உங்களோட ப்ராப்ளம். பேசிக்கலி உங்களுக்கு டி அப்படிங்கிற ஆர் அப்படிங்கிற நம்பர் இருக்க போது உங்ககிட்ட 10 நம்பர்ஸ் இருக்கு, இந்த இத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட 10 நம்பர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கறது சொல்லணும். இதுதான் வந்து உங்களோட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்றது அப்படின்னு ஒரு காமன் பர்சனா வந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பரை இங்க லாஸ்ட்ல கொண்டு போய் போட்டுறாங்க, செகண்ட் ரொட்டேஷன்ல செகண்ட் நம்பரை கொண்டு போய் லாஸ்ட்ல போட்டுறாங்க. இப்படிதான் வந்து ரொட்டேஷன் நடக்குது. அதாவது இந்த இப்படி வந்து ரொட்டேஷன் நடக்குது. இதுதான் வந்து ப்ராப்ளம். இப்படிதான் வந்து அதோட ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அந்த பசில் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த பசில் சால்வ் எப்படி நம்ம பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நம்பரை தூக்கி லாஸ்ட்ல போட்டுடணும், திருப்பி இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் தூக்கி லாஸ்ட்ல போட்டுணும். பேசிக்கலி ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை தூக்கி லாஸ்ட்ல போட்டுட்டே இருக்கணும். இந்த டி நம்பர் ஆச்சு, அதாவது இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது ஆர் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை தூக்கி பின்னாடி போட்டுட்டே இருக்கணும். இப்படிதான் வந்து இந்த பசில சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோ வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 சாம்பிள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து ஒரு 2-3 சாம்பிள் எடுத்துக்கோங்க. டியோட நம்பர் மாத்திக்கோங்க, இல்ல இந்த நம்பர்ஸ் வந்து மாத்திக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சில இன்னும் எக்ஸ்ட்ராவா சாம்பிள்ஸ் எடுத்து உங்களோட சொல்யூஷன் வந்து இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பாருங்க. அப்போ யூ வில் பி ஷோர் இது வந்து இந்த அப்ரோச் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு. இதுதான் வந்து என்னோட தேர்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு காமன் பர்சனா அது எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு அந்த பசில் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறது. தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம யோசிச்ச சொல்யூஷன் வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது. அண்ட் ஃபோர்த் தான் இது எப்படி வந்து கோடா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத யோசிப்பேன். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு வந்து என்னோட நார்மலா வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வச்சு வந்து என்னால் பண்ண முடியுமா, எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் வச்சு பண்ண முடியுமா, அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இதுக்கு வந்து பேசிக்கலி நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி வந்து பண்ணிடலாம் அப்படிங்கறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யோசிப்பேன். அப்புறமா தான் வந்து அதை நான் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இது பேசிக்கலி நான் ஒரு கோட் எழுத போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் முடிச்சுட்டு என்னோட 5வது ஸ்டெப் தான் கோடா இருப்பது. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் வெரி ஃபேமஸ் ப்ராப்ளம் கால் ரொட்டேட் அண்ட் அரே. ஸோ நீங்க போய் வந்து இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல இந்த ரொட்டேட் அண்ட் அரே அப்படிங்கிற ப்ராப்ளமை இப்போ போய் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகே, இதுதான் வந்து பேசிக்கலி எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ப்ராப்ளம் சால்விங். அதை பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட முடியும். சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்திருக்க சொல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு எப்படி கோட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அப்போ போய் நீங்க வந்து எப்படி இதை கோட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. டியூட்டோரியல் பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ இல்லை ஏதாவது வந்து ஆன்லைன் சைட்ஸ்ல போய் படிக்கிறதோ பண்ணா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், ஸ்டாப் வாட்சிங் டுட்டோரியல்ஸ். எல்லாருமே நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா டுட்டோரியல்ஸை மாங்குன்னு வீடியோஸா பார்த்து தள்ளுவோம். பட் ஆனா பிராக்டிஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து இட் டசன்ட் ஒர்க் லைக் திஸ். நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டே வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பிரெயின்ல வந்து அப்போத்துக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னு தான் தெரியும் தவிர அது நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு புது ப்ராப்ளம் கொடுத்து அது எப்படி சால்வ் பண்ணணும் உங்க பிரெயினுக்கு தெரியாது. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் தெரியும். அண்ட் கோடிங்க்கும் மெமரைசேஷனுக்கும் கோடிங்கும் மெமரைசேஷனுக்கும் ரொம்ப தூரம். மெமரைஸ் பண்ணவே முடியாது கோடிங்க. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால கோட் பண்ண முடியும். ஸோ சும்மா டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஒரு டுட்டோரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பேட்டர்ன் கற்றுக்கோங்க. அந்த கற்றுக்கிட்ட பேட்டர்னை திருப்பி நீங்கள் போய் வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுலேயே வந்து அதே சிமிலராக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு பேட்டர்னுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கிற மீதி இருக்கிற ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸை அதே கேட்டகரி ஆஃப் அதே லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் ஆக்சுவலாக கோடிங் வந்து நீங்க கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம், யூஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் அப்ரோச். பிரெத் ஃபர்ஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து ப்ராப்பரா ஒரு நல்ல வந்து ஒரு கோடிங் வந்து ஸ்கில்ஸ் வந்து உங்களால் அட்டைன் பண்ண முடியாது. இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு லாங்குவேஜ்ல ஒரு பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. இப்போ பைத்தான் எடுத்துட்டு பைத்தானோட பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க போறேன், அதனால நான் HTML பேசிக்ஸ் கற்றுக்கிறேன், இல்லை CSS பேசிக் கற்றுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா அதுக்கு பேக் எண்டுக்கு வந்து பேசிக்ஸ் கற்றுக்கிறேன், ஜாவா பேசிக்ஸ் கற்றுக்கிறேன் இப்படின்னு சொல்லி அங்கங்க கொஞ்சம் வந்து டச் பண்ணிட்டு இருப்பீங்க.
பட் இப்படி பண்றப்போ உங்களுக்கு ஆக்சுவலா வந்து அதோட இன்டெப்த் நாலேஜ் தெரியாது. எதுலையுமே நீங்க வந்து உங்களால வந்து ஒரு ப்ராப்பரா வந்து மாஸ்டர் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் டெப்த் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற பேசிக்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுல வந்து அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுங்க. கோடிங்கான பேஸே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கிரிதம்ஸ் தான். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கிரிதம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற எல்லாம் பேசிக் டாபிக்ஸ், இந்த அரே, லிங்க் லிஸ்ட், அப்புறமா வந்து இந்த ட்ரீஸோட பேசிக்ஸ், இந்த மாதிரி வந்து பேசிக்ஸ், ரிகர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. ஸ்டாக் கியூஸ், இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ரிகர்ஷன்ல மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ், இந்த ட்ரீஸ்லயே வந்து இன்டெப்தான ப்ரோக்ராம்ஸ்லாம், ஐ மீன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, கிராஃப்ஸ் எப்படி, பேக் ட்ராக்கிங் எப்படி, டிபி எப்படி, எல்லா டாப் கம்பெனிஸுமே பேக் ட்ராக்கிங் டிபி கேட்காம வந்து விடுறது இல்லை இப்போலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் வந்து இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் அப்ரோச். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா கம்பெனிஸ்லயுமே உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை விட வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல ப்ராப்ளம் சால்விங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க போய் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் பண்ண ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, லீட் கோட்ல டிஸ்கஷன் செக்ஷன்ல இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் அப்படின்னா டிஸ்கஷன் செக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னும் பெஸ்டான சொல்யூஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சொல்யூஷன்ஸை படிக்க ஆரம்பிங்க. பேசிக்லி ரீடிங் அதர்ஸ் கோட். ஏன் அப்படின்னா அந்த கோடை படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. அண்ட் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால வந்து அடுத்தவங்க கோடு வந்து படிக்க முடியும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் நீங்க போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பயங்கர பெரிய கோட் பேசஸ் இருக்கும். அதை எப்படி படிக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகும். உங்களால இப்போவே வந்து அடுத்தவங்களோட கோட் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா. அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, டீபக்கிங் ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி டீபக் பண்ணுறது, எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த கோடில் அப்படின்னா அது எப்படி டீபக் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் லாஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ டிரைவ் நடந்தது எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்டோட கம்பெனியில். அங்கே வந்து ஒருத்தவங்க ஏன் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா டீபக் பண்ணி அவங்களால வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வந்து டீபக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். அதுவும் வந்து ரிகர்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா டீபக் பண்ண தெரியல அப்படின்னா அப்படியே ஸ்டக் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக எப்படி டீபக் பண்ணுறது, அதாவது கோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறது எப்படின்றத வந்து கற்றுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் பண்ண ஒரு பெஸ்ட் விஷயம் வந்து ஐ ஃபவுண்ட் அ ஃப்ரெண்ட் வித் ஹூம் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ராக்டிஸ். நான் வந்து கம்பெனி ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே என் டீமில் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு பையன் தான். ஸோ அவங்ககிட்ட போய் சொன்னேன் லெட்ஸ் டூ இட், வா வா அப்படின்னு அவனையும் ஒசு பேத்தி விட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ அவனும் வந்து கம்பெனி மாறிட்டு நானும் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கலி 2 பேருமே ஒன்றா வந்து படிக்க ஆரம்பித்தோம். அதனால வந்து இப்போ எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன், அவனுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல நாங்கள் ஸ்டக் ஆயிருக்கோம் அப்படின்னா வந்து நானும் வந்து ரிசோர்ஸஸ் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ண, அவனும் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணா ஒரு சில கான்செப்ட்ஸ் எனக்கு ஈஸியாக புரியும், ஒரு சில கான்செப்ட்ஸ் அவனுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 2 பேருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சால்வ் பண்ணலாம்னு நினைப்பேன், அவன் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சால்வ் பண்ணலாம்னு நினைப்பான். 2 பேருமே வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதாவது இவன் ப்ராப்ளம் சால்வ் பண்றான், நம்மளும் பண்ணி ஆகணும், இல்ல நான் சால்வ் பண்றேன் அதனால அவனும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த காம்படிஷனும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷனும் இருந்தது. அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தட் ஃப்ரெண்ட் ஸோ தட் யூ கேன் லைக் ஒர்க் டுகெதர். ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி யூஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அதோட சிறகடிக்கிறதுனால எங்கேயோ வந்து இந்த டொரண்டோ வந்து உருவாச்சு அப்படின்னு, அதாவது இந்த புயல் மாதிரி இருக்கும்ல அது உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ பேசிக்கலி இதுலேருந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ பண்ணுற சின்ன சின்ன எஃபர்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ரிவார்டு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி நான் இதுலேருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்ச உடனே ரொட்டேட் நிறைய போய் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஃபைனலி உங்களோட அந்த பிக் ரிவார்ட் ஆஃப் ஹை பேயிங் ஹெஃப்டி பேயிங் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாகும் இந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுறது. எப்பயோ எங்கேயோ வந்து ஒரு வாட்டி வந்து ஏதோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம், எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் சால்வ் பண்ண ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு திருப்பி அதே ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வித் தட் ஸ்மால் எஃபர்ட்ஸ். ஸோ
பி கன்சிஸ்டன்ட். ஏன்னா கன்சிஸ்டண்டா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ப்ராப்பராக வந்து உங்களால் வந்து அந்த கோல் நோக்கி வந்து ட்ராவல் பண்ண முடியும். நான் பண்ண பெஸ்ட் திங் இஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.5 months கிட்ட வந்து வெறும் கோட் வெறும் கோட் பண்ணியே வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் வந்து என்னோட ட்ரீம் கம்பெனியை வந்து கிராக் பண்ண முடிச்சுது. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். வீடியோ முடிச்ச உடனே போய் ரொட்டேட்டை நிறைய சால்வ் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கொஷின் கூட வேணால் கொடுக்குறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வெல்கம் அண்ட் மீட் யூ அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. பை.